அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலின் போது நேரு குடும்பத்தின் பாரம்பரியம் மிக்க பாதுகாப்பான தொகுதியான உத்தரப்பிரதேசம் மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் இதற்கும் இருக்கட்டுமே என்று இஸ்லாமிய வாக்காளர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் போட்டியிட்டார். முடிவில் 2 தொகுதிகளில் களமிறங்கிய ராகுல் அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியிடம் வெற்றியை பறிகொடுத்தார். இருப்பினும் வயநாடு அவரை கைவிடவில்லை. வயநாடு மூலம் லோக்சபா உறுப்பினரான அவர் வாய்க்கொழுப்படுத்து பிரதமர் மோடியை விமர்சிக்கிறேன் பேர்வழி என்று மோடி என்ற சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேச நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டதால் அவரது எம்பி பதவி பறிக்கப்பட்டது. தற்போது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாலேயே அவரால் லோக்சபா உறுப்பினராக தொடர முடிகிறது. மீண்டும் எப்போது பறிக்கப்படும் என தெரியாது. இந்த நிலையில்தான் வருகின்ற 2024 லோக்சபா தேர்தலில் எப்படியாவது மத்தியில் ஆட்சியை பிடிக்க எண்ணிய காங்கிரஸ் 28 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தது. ஆனால் தொகுதி பங்கீடு குழப்பம் காரணமாக கூட்டணியில் பல கட்சிகள் தேர்தலுக்கு முன்பாகவே முறுக்கி கொண்டு நிற்கின்றன. இந்த குடுமிப்பிடி சண்டையின் உச்சகட்டமாக ராகுல் எம்பியாக உள்ள கேரள மாநில வயநாடு தொகுதியில் காங்கிரசுடன் கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதன் தேசிய செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா அங்கு நிறுத்தப்படுகிறார். இந்த வேதனையை எங்கே போய் சொல்வது? வட மாநிலங்கள் துரத்தி அடித்ததால் இனி எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி சாத்தியம் இல்லை என்ற நிலையில்தான் தென்னிந்தியாவான கேரளாவுக்கு வந்தார் ராகுல். இப்போது அங்கேயும் உடன் இருக்கும் கட்சியினரை துரத்தி அடித்தால் பாவம் அவர் எங்கே போவார்? தாய்லாந்தில் நிற்க முடியுமா? நேபாளத்தில் நிற்க முடியுமா? அல்லது இத்தாலியில் தான் நிற்க முடியுமா? இந்தியாவில் தானே நிற்க முடியும். அப்படி இருக்க இப்படி கூட இருந்த குழி பறிப்பவர்களை வைத்துக்கொண்டு அவரால் எப்படி பிரதமர் ஆக முடியும்? ப்ளீஸ், நீங்களாவது ஏதாவது வழி சொல்லுங்கள். எத்தனை காசு செலவானாலும் பரவாயில்லை. நன்றி.